RDX ரிப்போர்ட்ஸ் டிபேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்ஸ். செய்திகளை முழுமையாகவும் தனித்துவமாகவும் நுட்பமாகவும் வழங்குகிறது RDX. ரிப்போர்ட்ஸ் டிபேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்ஸ் RDX நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய நாளின் விவாதத்தை ஒருங்கிணைக்கும் முதன்மை செய்திகளை முதலில் பார்த்து விடலாம். அதிமுக தலைவர்களை வளைக்கிறதா தாவேக தலைவர் விஜய் படத்தோடு எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களையும் வைத்து பிரம்மாண்ட பேனர் வைத்த செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கும் அதிமுக மூத்த தலைவர்களை செங்கோட்டையன் மூலம் இழுக்க முயற்சிக்கிறாரா விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை வெளியிடும் தினகரன் தாவேக கூட்டணிக்கு போகும் பட்சத்தில் ஓபிஎஸும் இணைய கூட்டணியில் இடம்பெற வாய்ப்பு. வேட்பாளர்கள் தேர்வில் உதயநிதி கை ஓங்குகிறதா? உதயநிதி பிறந்த நாளுக்கு திமுக தொண்டன் முதல் கட்சியின் பொதுச் செயலாளர் வரை நேரில் சென்று வாழ்த்து. இருட்டை கண்டு பயப்பட வேண்டாம், உதயம் வரும், உதயநிதியும் வருவார் என துணை முதலமைச்சர் உதயநிதியை வாழ்த்திய கமலஹாசன் MP. வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்பதே தன் பிறந்த நாள் வேண்டுகோள் என வாழ்த்த வந்தவர்களிடம் பேசிய உதயநிதி. அதிமுக தலைவர்களை வளைக்கிறதா தாவேக? செங்கோட்டையன் ஒருத்தர் தானே போய் சேர்ந்தாரு. அதுவும் நான் தலைவர்களுக்கெல்லாம் வலை வீசிட்டாங்களா அப்படின்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியம் இருந்தது. என்னன்னா ஜெயலலிதா படத்தை அவர் பாக்கெட்ல வச்சிருந்ததுல ஒரு லாஜிக் இருந்தது. ஏன்னா வந்த உடனே கட்சி மாறிட்டாரு, பாக்கெட்ல இருந்து போட்டோ எடுத்துட்டாரு. அவர் உருப்படி மேல போய் அவரோட அலுவலகத்தை வாசல்ல தாவேக்காவுக்கு பொறுப்பு போட்டிருக்காங்க. அதில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவெல்லாம் சேர்த்து வச்சிருக்காரு. மக்களுக்கு ஒரே ஆச்சரியம், தாவேக்காவோட கொள்கை தலைவர்களாக எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ராத்திரியா அறிவிச்சிட்டாங்களா என்னன்னு. அது குறித்த தலைப்பு தான் இன்னைக்கு RDXல. ராப் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம். தாவேகாவை விஜய் துவக்கியதிலிருந்து திமுக மீது அதிதீவிர எதிர்ப்பையும் அதிமுக பக்கம் மிதமான எதிர்ப்பையும் காட்டி வருகிறார். மதுரை மாநாட்டில் அதிமுகவின் தலைமை எடுத்த தவறான கூட்டணி முடிவால் தொண்டர்கள் வருந்துவதாக பேசி தன் பக்கம் அவர்களை இழுக்கும் அரசியலை துவங்கிய விஜய் இப்போது அதிமுகவில் அரை நூற்றாண்டு அனுபவசாலியான செங்கோட்டையனை தன் கட்சியில் இணைத்து அதிமுகவின் அதிருப்தி தலைவர்களுக்கு தன் முகாம் கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார். ஏற்கனவே தினகரன் விஜய்க்கு ஆதரவாக கருத்துக்களை சொல்லி வரும் நிலையில் அமமுக விஜய் கூட்டணிக்கு போகும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில் அதிமுகவின் முன்னாள் முதல்வரும் அக்கட்சியின் தலைமை பொறுப்பில் இருந்தவருமான ஓபிஎஸும் விஜயுடன் கரம் கோர்க்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் விஜய் கட்சி பேனர்களில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களை பயன்படுத்த துவங்கி இருக்கிறார்கள். முதன்முறையாக எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதிகளுக்கு தாவேகா தலைவர்கள் பெரும் தொண்டர் படையுடன் அஞ்சலி செலுத்தி அதிமுக தொண்டர்களுக்கு ஏதோ ஒரு தகவலை சொல்லி இருக்கிறார்கள். இந்நிலையில் அதிமுக தலைவர்களை வளைக்கிறதா தாவேகா என விவாதிக்கிறது RDX. நீ ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு மாய உலகத்தை மக்களை உருவாக்கி நடந்துகிட்டு இருந்தார். ஒரு சின்னதா லைட்டா நான் கொஞ்சம் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எம்ஜிஆர் அவர்கள் கூட தானே போய் சேர்ந்தாங்க. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. பாட்டுங்க நான் சொல்லிடுற பதில ஒரு கற்பனை உலகத்துக்கு பேசக்கூடாது. வன்மத்தனமான இருக்கிறதெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? யார் யாரை எப்போ ஆதரிப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. சும்மா பிளாஸ்ட் தான். அப்போ மக்கள் வரவேற்கிறாங்க நோக்கம் தானே அது. இதெல்லாம் யாருக்கு சொல்றோம் எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும். கம்மிதான்ல.
கரையை கடந்த செங்கோட்டையன் புயல். ஆனா இந்த புயல் கரையை மட்டும் கடக்கிற மாதிரி தரல, இன்னும் ஒரு 10-15 புயலை சேர்த்து கூட்டியாரும் போல தெரியுது. உண்மையிலே இந்த இன்னைக்கு நமக்கு எழுந்திருக்கிற RDX முதல் கேள்வி பார்த்தலாம். எடப்பாடியிடம் ஒருங்கிணைப்பு கோரிக்கையில் தோற்று போன அதிமுக தலைவர்கள் விஜய் பக்கம் வருவார்களா? ஆமா, இப்ப நம்ம அந்த ஒருங்கிணைப்பு கோரிக்கையில் தோற்று போன அதிமுக தலைவர்கள் அநேகமா ஓ பன்னீர்செல்வம், டிடிவி, சசிகலா இந்த மாதிரி அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பெரிய கேள்வி சார், இந்த கட்சி ஒருங்கிணைப்பு கட்சி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அளவுக்கு அதிமுக தலைவர்களா நல்லவங்களா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. அடிப்படையில் அதிமுக ஒருங்கிணைப்புங்கிறது அதிமுகவை பலவீனப்படுத்துகிற செயல். நான் ஏன் ஸ்டாண்டை மாற்றிக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த அதிமுக ஒருங்கிணைப்பை வலியுறுத்தும் அல்லது வலியுறுத்த தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தலைமை பதவியை தீர்மானித்தவர்கள், தலைமை பதவியில் இருந்தவர்கள். டிடிவி தினகரன் ஜெயலலிதா அளவுக்கு ஜெயலலிதா வாழ்ந்த காலத்திலேயே செல்வாக்கோடு இருந்தவர். அவர் ஒரு சொடக் போட்டார்னா அதிமுகவே தலைகீழாக மாறுற அளவுக்கான வல்லமை படைத்தவர். அவர் எடப்பாடி அதிமுக தலைவராக இருக்கக்கூடாதுங்கிறார். ஓபிஎஸ் ஜெயலலிதா இருக்கும்போதே முதலமைச்சராக இருந்தவர், ரொம்ப விசுவாசமானவர். அதனால அதிமுகவோட சேர் தனக்கு தான் நியாயமானதுன்னு அவர் நினைக்கிறார். செங்கோட்டையன் மாதிரியான ஒரு நபர் ஜெயலலிதா எம்ஜிஆரோட கட்சியில் வளர்ந்தவன், ஜெயலலிதாவோட அமைச்சரவையில் இருந்தவன், என்னை விட எனக்கு ஜூனியரான ஒரு ஆளை வந்து தலைவராக எப்படி ஏற்றுக்கிறது? தனிப்பட்ட தங்களது தலைவர்களுக்கு இருக்கிற ஈகோவால் வந்தவர்கள் தான் இந்த அதிமுக ஒருங்கிணைப்பு கோஷ்டின்னு எனக்கு தோணுது. அதிமுகவை வலிமைப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களா இருந்தா ஏன் எடப்பாடி பழனிசாமியை குறி வச்சு தாக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வியிலிருந்து தான் பார்க்கணும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கேட்டுக்கிற கேள்வி என்னன்னா, தோற்று போன அதிமுக தலைவர்கள்ங்கிறது உண்மையான வேர்டு. அவர்களுக்கு அதிமுகவில் எதிர்காலம் இல்லை. அதிமுகவில் எதிர்காலம் இல்லைன்னா திமுகவுக்கு போகிறது ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் அன்வர் ராஜா மாதிரியான ஒரு தமிழ்நாட்டோட ஜியோகிராஃபிக்கு, அதனுடைய அரசியலுக்கு பழக்கப்பட்ட, ஓரளவுக்கு மென்மையாக எல்லாவற்றையும் அணுகுகிற தலைவர்களுக்கு சமூக நீதி, சமத்துவம், அண்ணா தோற்றுவிச்ச கட்சின்னு திமுகவுக்கு போகிறது அவங்களுக்கு ஈஸி. கலைஞர் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு மட்டுமே பிரதானமான அரசியல் கொள்கையாகவே தங்கள் வாழ்க்கையை உருவாக்கிக்கிட்ட நபர்களுக்கு 50 வருஷமா திமுகவை திட்டி தீத்துட்டு திடீர்னு ஒரு நாள் போய் பொன்னாட போட்டு திமுகவில் சேர்றது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை அப்படிங்கிறது நம்மளால ஓபிஎஸ் போய் ஸ்டாலினை பார்க்கறது, ஒரு முதலமைச்சரை பார்ப்பதுங்கிற அந்த மோடில் சரி. அவர் போய் கட்சியில் இணைகிறாருன்னா அவர் எங்கே பொசிஷன் பண்ணுவீங்க? செங்கோட்டையன் எங்கே பொசிஷன் பண்ணுவீங்க? செங்கோட்டையனுக்கு சீனியர் முத்துசாமி, அவர் இப்போ ஒரு அமைச்சராக இருக்கார். எல்லா வகையிலும் இந்த 3 பேருக்கும் திமுக பக்கம் போவது என்பது சற்றே ஒரு மாதிரியான பலவீனமான செயலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க உண்மையிலேயே தோற்று போன தலைவர்கள் தானா நீங்கள் சொல்லுங்கள். தோற்று போன ஒருங்கிணைப்பு கோரிக்கையில் தோற்று போயிட்டாங்கன்னு தானே நம்ம அப்படிதானே. ஏன்னா இப்போ செங்கோட்டையன் போய் விஜயோட சேர்ந்துட்டாப்புல, மற்றவங்களும் அங்கே போய் சேர்றதுக்கான அந்த வாய்ப்பு இல்லைங்க போது நம்ம அப்படிதான். ஆனால் இப்போ இந்த முன்னுதாரணங்கள் இருக்குல்ல, திமுக கூட திருநாவுக்கரசர்லாம் முன்ன ஒரு முறை தனி கட்சி தொடங்கி அப்புறம் திமுகவோட கூட்டணியிலாம் கூட இருந்தாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? முன்னுதாரணங்கள் இருக்குதானே. திருநாவுக்கரசர் அதிமுகவிலிருந்து தனி கட்சி சொன்னாரு, அப்புறம் பாஜக போனாரு, காங்கிரஸ் போனாரு, இப்படி போனாரு. ஆனால் அந்த கட்சி வந்து திமுகவோட ஒரு தேர்தலில் கூட்டணி வைத்ததாக எனக்கு நினைவு. ஆமாம், ஏன்னா அவரும் இது போல திமுகவை தீய சக்தி, நாங்கள் திமுக இருக்கிறதா நோக்கம்னு சொல்லிட்டு இருந்தவர். அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் ஓபிஎஸ் இவங்களுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கக்கூடும் தானே. எப்படி இல்லை, இப்போ நீங்க இந்த செங்கோட்டையன் அவர் தனது அரசியல் எதிர்காலத்துக்காக நகர்றது பிரச்சனை இல்லை. அவர் இன்னொரு 50 பேரை கூட்டு வருவாரா? அதற்கான வல்லமை செங்கோட்டையனுக்கு இருக்கான்னு கேட்குறேன். 50 பேரோட போய் தான் சேர்ந்துருக்கு. 50 தலைவர்களை சொல்றேன், தொண்டர்களை சொல்ல. இந்த மற்ற இவங்க டிடிவி, இவங்க சசிகலா, அவங்கள சொல்றீங்களா? ஆனால் நகர்வுகள் அப்படிதான் இருக்கும் போல தான் நமக்கு தோன்றுகிறது. இவங்களையும் அவர் சேர்த்து அழைத்து கொண்டு செல்வதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பது போல தான் தோன்றுகிறது கூட்டணிக்காக. செங்கோட்டையன் இன்னைக்கு போய் இறங்குறதுக்கு அவர் கொடுத்த வரவேற்பெல்லாம் பார்த்தீங்களா காட்சியில? அங்க தாவேகா கோயம்புத்தூர்ல போய் இறங்குறாரு, ஏர்போர்ட்ல. ஆமா, சேர்ந்ததன் பிறகு ஆமா ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வருவாயை வந்து தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கிறாருன்னு சொன்னார். நல்லா பேசியிருந்தார் அவர். விஜய் வந்து இப்போ ஒரு அற்புதமான ஒரு இளைஞருங்கிற வகையிலையும், அவரே ஒரு இளைஞர்களை பட்டாளமாக திரட்டி அரசியலுக்கு வந்திருக்கிறாருங்கிற வகையிலையும், அது செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் போய் அவரை வந்து அவர் ஆதரிக்கிறாங்கும் பொழுது நம்ம அதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை, நான் இப்போ ஒரு செங்கோட்டையாக இருக்கேன்னு வச்சுக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 50 வருஷமாக எப்போவுமே என்னோட வீட்டு வாசல் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ரெட்டைலையோட அதிமுக கொடியோட ஜெகஜோதியாக இருக்கும் என்னோட வீடு. ஆனால் இப்போ கடந்த ஒரு 4 வருஷமாக மாவட்ட செயலாளர் அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்படலை. எல்லா வகையிலிருந்தும் கட்சியை தன்னை புறக்கணிக்கிறாங்கிற சூழலில் தாவேக்கால இணைஞ்சிட்டு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் போய் அப்படி இறங்குறாரு. தன் கண் முன்னால் இதுவரை பார்த்திராத ஒரு பெரிய எழுச்சி, தாவேக்க கொடியோடு
நூற்றுக்கணக்கானோர் ஆயிரக்கணக்கானோர் வந்து நிற்கிறாங்க. அவர் உண்மையிலேயே அந்த ஏர்போர்ட் வாசல் அந்த வண்டியில் ஏறும்போது கை காண்பிக்கிற ஒரு காட்சி வந்து தனது 50 வருட அரசியல் அனுபவத்தையும் கொண்டு போய் தாவேக்கால இன்வெஸ்ட் பண்ணது சரிதானான்னு ஏதாவது ஒரு மூலையில் செங்கோட்டையனுக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கும்ல. இந்த எழுச்சி, இளைஞர்களோட எழுச்சி, தாவேக்காவினுடைய உற்சாகம் நம்மளை ஒரு தற்குறி கட்சி அப்படின்னு திரும்ப திரும்ப அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது 2 முதலமைச்சர்களோடு நெருக்கமாக அரசியல் பழகிய ஒரு நபர் நம்ம கட்சியில் வந்து இணைஞ்சு நம்ம கட்சியை வழிநடத்த போறாரு. இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் முதலமைச்சராக பதவியேற்ற போது அவர் சட்டமன்ற உறுப்பினர், ஜெயலலிதா அணி ஜா அணின்னு பிரிஞ்ச போதும் ஜே அணியில் வந்து அவர் சட்டமன்ற உறுப்பினர். இப்போ அவர் 2026 விஜய் கூட சேர்ந்துருக்கிறாரு. இப்போவும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக அவர் ஆனார்னா விஜய் முதலமைச்சராக அந்த வரலாறு வந்து தாவேக்கா தொண்டர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்க மாதிரி நினைக்கிறீங்களா? ஆமா, அதை அந்த அவர் பேட்டியை நம்ம பார்த்துட்டே பேசலாம்னு நினைக்கிறேன்ல. செங்கோட்டையனோட வீடியோ ப்ளீஸ். மக்கள் சந்திப்பு இயக்கம் ஈரோட்டில் எப்போ நடத்த திட்டமிட்டிருக்கீங்க சார்? அது அவர் கலந்து பேசி அதற்கு பிறகு அவருடைய ஒப்புதல் பெற்றால் தானே அதை நடத்த முடியும். கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்த உங்களுடைய திட்டமிடல் என்ன இருக்கும், என்ன ஆலோசனை சொல்லியிருக்கீங்க சார்? ஏன்னா தலைமை ஒருங்கிணைப்பாளர் நீங்கள் தான் இருக்கிறீங்க. நான் பொதுவாக எப்படி நான் இது வரைக்கும் செயல்பட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். எந்த முறையில் எந்த நிலையில் நின்று நான் பாடுபடும் என்பது நீங்கள் அறிவீர்கள். ஆகவே அந்த நிலையில் நின்று ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி அவருடைய தலைமையில் இந்த தமிழகம் வெற்றி நடை போடுவதற்கு அயராது உழைப்பேன். எப்படி சார் 2026 முதலமைச்சர் ஆவார்னு தைரியமா சொல்ல? நமக்கே அந்த இளமைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகு, இளமைனா நேர்மை, இளமைனா ஒரு துடிப்பு, இளமை தான் புரட்சியும் கூட செய்ய முடியும். அந்த இளைஞர்கள்ட்ட போய் சேர்றதுங்கிறது அவ்வளவு எளிது கிடையாது. உண்மையிலே செங்கோட்டையன் வந்து இந்த ஜென்சி யாரும் போய் ரீச் ஆக முடியாது. நீங்கள் ஜென்சி கிட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. எல்லாவற்றையும் பகுத்தாராயக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க. ஆய்ந்து யோசித்து முடிவெடுக்கக்கூடியவர்கள். அவங்க மத்தியில் போய் செங்கோட்டையன் சேர்ந்திருக்கிறாருங்கிறது ஒரு வியப்பு தான். அதே மாதிரி செங்கோட்டையன் போன்ற ஒரு சீனியர் லீடரினுடைய வழிகாட்டுதலை அவங்க பெற்றிருக்கிறாங்கிறதும் அவங்களுக்கு ஒரு வகையில் ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். அவங்க 2026 நம்ம அவங்க ஆட்சி அமைக்க மாட்டாங்க, வெற்றி பெற மாட்டாங்க நம்ம அப்படி சொல்லிட முடியாது இல்லையா? இல்லை, இப்போ மற்ற தாவேக்கா தலைவர்களுக்கோ நிர்வாகிகளுக்கோ கட்சி கட்டமைப்புனா எப்படி, பூத் ஏஜென்ட்னா என்ன, எலெக்ஷன் டே மேனேஜ்மெண்ட்னா என்ன, நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், வேட்பாளர்லாம் அறிவிக்கலாம், செலவெல்லாம் கூட பண்ணலாம். தேர்தலுக்கு முந்தைய ஒரு வாரம், தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வரை அந்த பெட்டிகளை பாதுகாக்கிறதுங்கிறது அந்த என்டையர் ப்ராசஸுமே எவ்வளவு ஷார்ப்பானது. நீங்கள் தலைவர் வர்சஸ் தலைவர், மாவட்ட செயலாளர் வர்சஸ் மாவட்ட செயலாளர், வேட்பாளர் வர்சஸ் வேட்பாளர்னு இருந்தால் கூட தமிழ்நாடு அரசியல்ங்கிறது பூத் ஏஜென்ட் வர்சஸ் பூத் ஏஜென்ட் தான். அதான் கடைசியோட அங்கே வரைக்கும் நீங்கள் போய் உட்காந்துருக்கணும். ஸோ அரசியல்ங்கிறது 9 எலெக்ஷனை பார்த்தவருக்கு நல்லா தெரியும். அவர் இந்த கட்சியினோட கட்டமைப்பு என்ன, வாக்குச்சாவடி முகவர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, முகவர்களுக்கு பேர் ஐடி கார்டு வச்சுக்கிறது முக்கியம் இல்லை, அவங்க உண்மையிலே அந்த கட்சியாக இருக்கணும், வாக்காளர் பட்டியலை கரைச்சி குடிச்சிருக்கணும், ஓட்டிங்கில் எந்த பிரச்சனை நடக்காமல் பார்த்துக்கணும்னு ஒரு பெரிய ப்ராசஸ். இது எதை பற்றியுமே அறிமுகம் இல்லாமல் இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு அவர் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்பாரான்னு கூட எனக்கு தெரில. ஆனால் இவ்வளவு எளிதாக அது வந்து ஒரு புகழுரை தானா, முகமன் தானான்னு கேட்குறேன். 2026 வருவாருங்க. இல்லை, எனக்கு என்னவோ அப்படி தோணலை. எனக்கு வந்து கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஆதரவையும் நம்ம பார்க்கும் பொழுது விஜய் வந்து ஒரு பெரிய அரசியல் சூறாவளியை வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. என்ன நீங்க சூறாவளிட்டீங்க? ஆமா, ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. செங்கோட்டையனே புயல் தான் சொல்றாங்க. நீங்க இப்ப இளைஞர்களினுடைய அந்த ஆதரவுன்றது இருக்குல்ல, அது நம்ம எப்பவுமே கணக்கில் எடுத்துக்காமையே பேசுறோமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இளைஞர்கள் இவ்வளவு மன உறுதியோட விஜயை வந்து ஆதரிச்சு நிக்கிறாங்க. விஜய் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு இளைஞர்களுடைய ஆதரவு தான் உங்களுக்கு எதிர்காலத்தையே தீர்மானிக்கும். இந்த இளைஞர்கள் தானே இனி வருங்கால தலைமுறை. இளைஞர்கள் திருந்தவே மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் திருந்துறதுங்கிறத மாற்றத்துக்கு உட்படுதல்ங்கிற பொருள்ல சொல்றேன். இப்ப எனக்கு விஜய் பிடிச்சிருக்கு, நான் விஜய்க்கு ஓட்டு போடுறேன். இதே சீமானுக்கு சொன்னீங்க, இதே வைகோக்கு சொன்னீங்க, இதே விஜயகாந்துக்கு சொன்னீங்க. இல்ல அவங்க எல்லாம் திரும்ப இது வந்து பாத்தீங்க போடலையே. இல்ல நீங்க இது வந்து ஓரளவுக்கு அரசியல் அனுபவம் கொண்டவர்களுக்கு இது விளங்கும், எல்லாருக்கும் விளங்காது. நீங்க கொஞ்சம் அதை விளக்கி சொல்லுங்க, என்ன பொருளை நீங்க அப்படி சொல்றீங்க? இல்ல நீங்க நான் சினிமாவில் பார்த்தேன், விஜய் டான்ஸ் ஆடினாரு, நல்ல மேடையில் பேசுறாரு, சர்க்கார் படத்தில் வர்ற மாதிரியே அரசியல் மேடையிலையும் பேசுறாரு. அதனால நான் அவருக்கு ஓட்டு போடலாங்கிற தன்னுடைய ரசிக மனப்பான்மையிலிருந்து அவர் போடுறதுங்கிறது இவர்கள் தான் எதிர்காலம்னா அவங்க எப்பவுமே தாவேக்காவுக்கு ஓட்டு போட பழக்கப்பட்டவர்களான்னு கேட்கிறேன். நீங்க அதிமுக தொண்டன் 96 தேர்தலில் அதிமுகவுக்கு எதிராக ஓட்டு போடுறான். அடிப்படையில் சொந்த கட்சிக்கு எதிராக திமுகவுக்கு விழுந்த வாக்கு 96ல் அதிமுக ஓட்டு சேர்ந்து விழுந்திருக்கு. அடிப்படையில் தன்னுடைய சொந்த கட்சியாக இருந்தாலும் சொந்த தலைவராக இருந்தாலும் அவன் தவறு செய்கிற போது அதை திருத்துகிற இடத்துக்கு தமிழ்நாடு போயிருக்கல சார். ஆண்டாண்டு காலமா நான் ஸ்கிரீன்ல பார்த்தேன், அதனால எனக்கு விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கிறது என்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன்.
இல்லை, இப்போ நீங்கள் விஜய் வந்து அந்த தவறுகள்ல இருந்து பாடம் கற்றுப்பார்ல, கடந்த கால வரலாறு அவர் சீர்தூக்கி பார்த்துருப்பார்ல. 91 அவங்க பெரும் மக்கள் செல்வாக்கோடு வர்றாங்க, அந்த தவறுகள்னால 96 தேர்தல் அவங்க தோற்குறாங்கிறதுனால செங்கோட்டையன் போன்ற சீனியர்கள் அவங்க எடுத்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் ஆட்சிக்கு வந்தால் தவறே செய்வார்னு நம்ம எப்படி இப்பயே முடிவு விட்டுற முடியாதுல்ல. இல்லை, இப்போ செங்கோட்டையன் மாதிரியான ஆட்கள் விஜய்க்கு என்ன மாதிரியான ஆலோசனை வழங்குவாங்க நீங்கள் எனக்கு சொல்லுங்களேன். அதான் இது இப்போ அவங்க எடுத்து சொல்லுவாங்கல்ல. இப்போ நாம வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான வழிமுறைகள், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிட்டோம்னா அதை எப்படி தக்க வைத்துக் கொள்வது, கடந்த காலங்களில் என்னென்ன தவறுகளை செஞ்சிருக்கிறாங்க, அதனால அவங்க எப்படி மக்கள்கிட்ட வந்து கெட்ட பேர் ஏற்பட்டு மீண்டு வந்தாங்க, இந்த விஷயங்களை அவங்க எடுத்து சொல்லும் பொழுது அவங்க அதுல இருந்து பாடம் கற்றுக்கொண்டு நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தானே. நீங்க அதை எப்படி மறுதளிக்க முடியும்? இல்லை, இன்னைக்கு வந்து அமைச்சர் ரகுபதி வந்து பாஜகவோட ஏஜென்ட்டாக செங்கோட்டையன் உள்ள போயிருக்காரு அப்படின்னு திமுக தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன ஆலோசனை விஜய்க்கு அவர் வழங்குவார் நீங்க சொல்லுங்க. ரகுபதினா இந்த அதிமுகவுல இருந்து திமுக போனாரு அவரா? இந்த அதிமுகவிலிருந்து போன 8 பெண்கள் 8 பேர்னு எடப்பாடி பழனிசாமி வர்ணிக்கிறவங்கள ஒருத்தரா? இல்ல அம்மா அவருடைய ஸ்டேட்மெண்ட் அதை பெருசா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு நமக்கு? அவருடைய ரகுபதி சொல்றாரு, அவர் அரசியல் ரீதியான ஒரு விமர்சனம் தானே, நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது கேள்வி பார்த்தலாம் என்ன. செகண்ட் क्वेश्चन ப்ளீஸ். முதல் முறையாக எம்ஜிஆர் ஜெயலலிதா நினைவிடங்களுக்கு தாவேகா தலைவர்கள் சென்றதன் பின்னணி என்ன? நம்ம நேற்றே பேசணும். இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கொள்கை தலைவர்களாக தாவேகா ஏற்றுக்கிறதுல என்ன சிக்கல் இருக்கு? இல்லை, அவங்க ஏற்கனவே வந்து அண்ணாவை வந்து கொள்கை தலைவராக தானே அறிவிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் வந்து அண்ணா வழியில் போனவர் தான், அண்ணாயிசம் தான் அவருடைய கொள்கைன்னு அவர் சொன்னார். ஸோ எம்ஜிஆரை வந்து ஏற்றுக்கிறதுல அவங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்க முடியாது, அதை ஒருத்தர் கேள்வியும் கேட்க முடியாது. ஏன்னா முதலமைச்சர் பேசும்பொழுது கூட அவர் வந்து பெரியப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப பிரியமாக அவர் பேசுவார். அவரெல்லாம் வந்து கடுமையாக விமர்சித்ததாகவே நமக்கு தெரியல. ஆனால் ஜெயலலிதா படத்தை அவர் வச்சுட்டு போகிறாரு. ஜெயலலிதாவையும் சேர்த்து அவங்க தங்கள் பக்கம் தங்களுடைய ஒரு ஐக்கானாக அவங்க மாற்றிக்கிடுவாங்கன்னா அது வந்து இன்னொரு இப்போ ஜெயலலிதாவை அப்படி தட்டிட்டு போயிட முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார். ஒரு விதமான ஆதிக்க சாதி மனோபாவம் கொண்ட ஒரு நபர் தாவேக்கால உறுப்பினராக இருக்காருன்னு வச்சுக்கேன். அவருக்கு அம்பேத்கரை பிடிக்கல, பெரியாரை பிடிக்கல, ஆனால் விஜய் வந்து அவர்கள் கொள்கை தலைவராக சொல்லிட்டார். அதுக்காக எனக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக தலைவர்கள் ஃபோட்டோவை தவிர்த்துட்டு அவர் ஒரு லெட்டர் பேடோ போஸ்டரோ ஃப்ளெக்ஸ் பேனரோ அடிக்க முடியாது. அப்போ ஒரு கட்சி கொள்கை தலைவர்களாக சிலரை ஏற்றுக்கொள்கிற போது அந்த தலைவர்கள் மீது வெறுப்பு இல்லாவிட்டாலும் கூட தற்போது கட்சிக்கு தலைவராக இருக்கிற விஜய் பிடிக்குதுங்கிறதுக்காக அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் தொண்டன் இருக்கிற போது நமக்கு இன்னும் 4 ஓட்டு வரும், 4 தலைவர்கள் வருவாங்க அப்படின்னா எம்ஜிஆர் ஜெயலலிதாவையும் ஏன் தாவேகாவை சேர்த்துக்க கூடாது? 2 பேருமே திரைத்துறையிலிருந்து வந்தவர்கள். ஏறக்குறைய எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயை அந்த லைனில் வைக்கிறான். ஏன்னா நீங்கள் அவங்களோட கொள்கைன்னு பெருசாக எதுவும் இல்லை. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிற நான் வரேன் திராவிடம் அல்லது அந்த மாதிரியான ஐடியாலஜிக்கல் இன்ஃப்ரண்ட்டாக வைக்கிறதுக்கு பதிலாக எது ஈஸியானதோ எது எளிதானதோ அதை கையில் எடுத்துக்கிறது. எம்ஜிஆர்கிட்ட வந்து உங்கள் கொள்கை என்னன்னு கேட்கிற போது திராவிடம் தான் என்னோட கொள்கைன்னு சொல்றது எது தடுத்துச்சு அவரை? அவர் அண்ணாயிசம் தானே. ஏன் திராவிடம் அவர் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு கேட்கிறேன். அண்ணா சொன்னது திராவிடம் தானே. ஆமா, அண்ணாவை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் அண்ணா சொன்ன திராவிடத்தை விட்டுட்டு அண்ணாயிசம்னு சொல்றதனுடைய பின்னணி என்ன? இல்ல, அவர் கட்சிக்கு பேரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே. கட்சியோட கொள்கை என்னன்னு கேட்கும்போது ஏன் திராவிடம்னு சொல்ல வரமாட்டேங்குதுன்னு கேட்கிறேன். இல்லையே, பேரே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆமா, அப்ப அதுலயே வந்துருச்சு. கொள்கை என்ன சார்? அது அண்ணாயிசம்னு சொல்லும் பொழுது அதுல எல்லாம் உள்ளடங்கியது தானே. அண்ணாயிசம்ங்கிறது வந்து ஒரு தனிநபருடைய வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கியது. அண்ணா சொன்ன எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது இல்லை. பர்சனல் வாழ்க்கையில் மதிப்பீடுகளில் பல விஷயங்களில் அண்ணா பொது கருத்துக்கு முரணான பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அவற்றையெல்லாம் நம்ம தனிப்பட்ட மனிதர்கள் ஏற்றுக்க முடியாது. கட்சிக்கே ஒரு கொள்கை இருக்கணும்ல சார். நீங்க அப்ப அண்ணாயிசம்ங்கிறத அப்படி நீங்க அதை காயின் பண்ண முடியாது. என் கேள்வி அண்ணாயிசம் என்பதில் பெரும்பான்மையாக திராவிடத்தை உள்ளடக்கியதான். எம்ஜிஆர் ஏன் திராவிடம்ங்கிற வார்த்தையை யாருக்காக தவிர்த்தாருன்னு நான் கேட்கிறேன். தவிர்த்திருப்பா அப்படி ஒரு உள்நோக்கு அவர் எனக்கு விளங்கல. நீங்க கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன். இல்ல, நான் தெரியாம கேட்கிறேன் சார். இல்ல, நான் என்ன சொல்றேன், ஒரு தத்துவத்தை எடுத்து அதை கஷ்டப்பட்டு தன்னோட தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு ப்ரீச் பண்ணி கொண்டு போய் சேர்க்கிறத விட ஈஸியான வேலை இருக்கே. அதான் அண்ணா ஆளு சமைச்சு வச்சிருக்காரு. என்ன சமைச்சிங்க? அண்ணா சமைச்சதுதான், வாங்க பரிமாறுவோம்னு சொல்றதுல அதிமுக தலைவர்களுக்கு அண்ணாயிசம் எவ்வளவு ஈஸியா இருந்ததோ அதே மாதிரி எம்ஜிஆரிசம் ஜெயலலிதாயிசம் தாவேகா ஆட்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும்லங்கிறதுக்காக அந்த ஒப்பீட்டுக்காக நீங்க சொல்றீங்க. அப்ப அது ஒரு வெற்றிகரமான ஃபார்முலா தானே. அப்ப எம்ஜிஆரின் ஜெயலலிதாவையும் தாவேகா அபிஷியலாவே சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறீங்க?
இல்ல இல்ல அது எம்ஜிஆரை வச்சுக்கிறது கேள்வி கேட்க முடியுமான்றதுல சந்தேகம் தான். ஏன்னா அவர் நடிகர் தான் சார். இல்ல நடிகருங்கிறது ரொம்ப ஒரு பொதுவான ஒரு தலைவரா எல்லாரும் நேசிக்கப்படுறவரா இருக்கிறாரு, எல்லாரும் அவர் பேசுறாங்க. ஆனா ஜெயலலிதா இன்னும் ஒரு அதிமுகவினுடைய ஐக்கான்னு தான் நம்ம அவங்கள பார்க்க வேண்டியிருக்கு. அந்த ஐக்கானையும் இவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கும்போது அதிமுக தரப்புல இருந்து எத்தகைய எதிர்வினைகள் வரப்போகுதுன்றதை நம்ம அப்பதான் அண்ணாவை எப்படி எங்க கட்சி தலைவர் நீங்க எப்படி எடுப்பீங்க, திமுக சண்டை போட இல்ல. இப்ப இவங்க டிடிவி தினகரன் கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தானே அமமுகன்றது, அவங்க வந்து உங்க தானே உங்களை தானே பொது தலைவர்கள் நீங்க யாரை வேணா எடுத்துக்கலாம்ல சார், அதை எப்படி தடை போட முடியும் ஒரு கட்சி? தடை போட முடியாது தான். இப்போ அதையும் அவங்க சாதகமாக பயன்படுத்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதான். இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன், அதிமுகவில் இருக்கிற தற்போது விரக்தி மனநிலையில் இல்லை இந்த கட்சி வலிமையாகணும்னு நினச்ச தலைவர்கள் யாருமே இப்போ அதிமுகவில் இல்லை அதிமுக விட்டு விரட்டப்படுறாங்க. இந்த புள்ளியிலிருந்து பார்த்தா ஒரு அதிமுக கரவேட்டிக்கு அவரோட ஃபோட்டோவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா பக்கத்தில் எடப்பாடிக்கு பதிலாக விஜயை வச்சுக்கிறது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? எளிதாக கட்சிக்கு தாவுவதற்கு, கட்சிக்கு வர்றதுக்கு, தாவேக்கா வர்றதுக்கு இருந்த தடைக்கல் எல்லாத்தையும் செங்கோட்டையன் உடச்சிட்டாரான்னு கேட்குறேன். அது ஒரு நல்ல வேலிட் பாயிண்ட் தான். கரெக்ட் தான். அவர் அந்த திட்டமிட்டவர் அதை சரியா செஞ்சிருக்கிறாருன்னா நீங்க சொல்லணும். இப்ப நீங்க செங்கோட்டையன் திட்டமிட்டு செஞ்சிருக்காருன்னா இந்த ரெண்டு கட்சிகளுக்கு மாற்றாக புதிய அரசியல் படப்போன்னு விஜய் பின்னாடி நிக்கிற, மக்கள் நீதி மையம் பின்னாடி நின்ன, வைகோ பின்னாடி நின்ன, விஜயகாந்த் பின்னாடி நின்ன, தமிழர் விமணியின் பின்னாடிலாம் நின்ன இந்த நடுநிலை வாக்காளர்கள் எங்க போவாங்க? இல்லை, நம்ம அந்த ஒரு காரணத்துக்காகவே அந்த நடுநிலை வாக்காளர்கள் இவங்களை சார்ந்து இருக்க மாட்டாங்கன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஜெயலலிதா ஊழல் குற்றவாளி இல்லைன்னு சொல்ற செங்கோட்டையனுக்கு ஊழல் எதிர்ப்பு பற்றி, ஊழல் கொள்ளையடிக்கிறதாக தான் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்குன்னு சொல்ற விஜய் பத்தி எப்படி சார் பேச முடியும்? இல்லை, அவர் நேற்று அது ஒரு விளக்கம் சொல்லியிருந்தார். செங்கோட்டை நல்ல ஒரு விளக்கம் சொல்லியிருந்தார். என்னன்னா அந்த வழக்கு வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்குங்க அப்படின்னு தான் அவர் சொல்லியிருந்தார். அவங்க ஜெயலலிதா அவங்க இருந்த முறை வேறு, அவங்களுடைய இது வேறு, அவங்க வந்து நேர்மையானவங்க தான். அந்த வழக்கு வந்து ஜோடிக்கப்பட்டது. அப்போ அவர்கிட்ட ஒரு விளக்கம் இருக்குதானே. நம்ம அப்படி போகிற போக்கில் அவங்கள அப்படி நம்ம சொல்லிட முடியாது. இல்லை, நீங்கள் இன்னொரு கட்சியில் போய் ஜாயின் பண்ணிட்டு ஜெயலலிதா குற்றவாளி இல்லைன்னு நீங்கள் அதிமுக தலைமையகத்தில் சொல்கிறதுல பிரச்சனை இல்லை. உங்கள் கட்சி நீங்கள் பேசிதான் ஆகணும். தாவேக்காவுக்கு போன பிறகும் ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய, அல்ல ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் கொண்டு வந்த சமூக நல திட்டங்களை பற்றி கேள்வி இல்லை. ஜெயலலிதா ஒரு ஊழல் குற்றவாளி அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. அது சாதாரணமாக சொல்லலை. இவங்க போயஸ் கார்டனில் உட்காந்து இவங்க தோழியும் கொள்ளையடிப்பதையே முழு நேர தொழிலாக வைத்திருந்தால் மட்டுமே இப்படி சொத்துக்களை சேர்க்க முடியும்னு பட்டவர்த்தனா தீர்ப்பில் எழுதியிருக்காரு ஒரு ஜட்ஜி. அதை படிச்சுட்டு அதில் பங்கு இல்லைன்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு சட்டம் தெரியலையா, இல்லை படிக்கலையா, இல்லை தாவேக்கா அலுவலகம் போய் ஜெயலலிதா பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, இப்போ நம்ம மறைந்த தலைவர்கள் நம்ம அவங்களை அப்படி ஒரு ஐக்கானா தானே பார்ப்போம். அவங்க கடந்த காலங்களில் அந்த குற்றம் குறைகள் இருந்திருக்காங்க. கடந்த காலங்களில் அந்த குற்றம் குறைகளோடு இருக்கிற தலைவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது தானே தலைவர்களுக்கான அடையாளம். அந்த குறைகளை தான் மறைச்சிட்டு அப்புறம் ஏற்றுக்கலாம்னு சொல்லக்கூடாது இல்லை சார். இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? எனக்கு செங்கோட்டையன் விஜயை பத்தி பேசியிருக்கலாம், விஜயோட படங்களை பத்தி பேசியிருக்கலாம், அவங்க அப்பா சந்திரசேகரை பத்தி பேசியிருக்கலாம். ஆனா அதெல்லாம் பேசாம ஜெயலலிதா பத்தி அங்கே பேசியிருக்காரு. நீங்க வந்து தொட்டப்பட்ட ரோட்டு மேல முட்டை போராட்டா பாட்டு பாடலாம்னு வேற சொல்லுவீங்க. பாடாம போயிருவீங்களான்னு நான் கேட்கிறேன். ஒரு நாள் எம்ஜிஆர் பாடல மேடைகள்ல பாடுவதற்கு அதிமுகவினருக்கு என்ன உரிமையும் தகுதியும் இருக்கிறதோ அதே உரிமையும் தகுதியும் விஜய் படத்தின் பாடலை பாடுவதற்கு எல்லா தாவேக்கா தலைவர்களுக்கும் இருக்கிறது நான் சொல்றேன். இன்னும் சொல்ல போனா இப்ப நீங்க தாவேக்காவுக்கு எழுதி இருக்கிற அந்த பாட்டு ஒரு சினிமா சாங் பவர்ஃபுல்லா தானே இருக்கு. ஆமா, ஆனா என்ன அற்புதமா இருக்கு அந்த பாட்டு. தீ இது தளபதி அந்த பாட்டு சொல்றீங்களா? இல்ல, இப்ப தாவேக்காக அந்த பாட்டு. அது இல்லாம இன்னொரு பாட்டு கூட ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. இந்த பாட்டு தீ இது தளபதி பாட்டு ஒன்று சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு அவருடைய கூட்டங்கள்ல ஒரு பாட்டு அது மொத்தம் 3 பாட்டு, 3மே நல்ல மாஸ் சாங், செம்மையா இருக்கு. அது கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வைப் இருக்குல்ல, அந்த வைப் வந்து அந்த கூஸ் பம் மொமெண்ட்ஸ்பாங்கல. எனக்கு உண்மையில கேட்கறது தலைவா படத்துல ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டெல்லாம் செங்கோட்டையன் ஒரு நாள் மேடையில பாடினாருன்னா உண்மையிலேயே தாவேக்கா கூட்டம் ஆர்ப்பரிக்கும் நான் நம்புறேன். ஆனா இதை ஏன் செங்கோட்டையன் செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு தெரியல. நமக்கு 3வது கேள்வி ஒன்று இருக்கு. டைம் ஆயிடுச்சு. லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. அதிமுகவிடம் விஜய் கடைபிடிக்கும் மென்மை போக்கு அக்கட்சி தொண்டர்களை தன் பக்கம் இழுக்கவா? ஆமா, அது உண்மையிலே அவர் விஜய் வந்து பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்குவமா பேசுறாரு. அந்த காயப்படுத்திடக்கூடாது, யாரையும் வந்து நம்ம வந்து எட்டி உதைச்சிடக்கூடாது என்பதில் அவர் உறுதியா இருக்கிறார். திமுகவை வந்து ஒரு அரசியல் எதிரினும் பாஜகவை கொள்கை எதிரினும் அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவர் பேசுறாரு. ஆனா அப்படி பேசும் பொழுது அந்த கவனமா நம்ம கைகள் எந்த அளவுக்கு நீளணும், ரொம்ப அப்படி நீண்டக்கூடாது, அது இன்னொருத்தருக்கு வந்து இடைஞ்சலா மாறிடக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப கவனமா இருக்கிறார். அவருடைய பேச்சு வந்து அப்ப அந்த தொண்டர்களையும் தன் பக்கம் இழுத்துக்கணுங்கிற அந்த ஆர்வம் இருக்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். இல்ல, அவர் அதிமுக பத்தி பேசுகிறது போது கூட எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரியான தலைவர்கள் இருந்த கட்சியா
இப்போது யார்கிட்ட இருக்கு அப்படின்னு எடப்பாடி ஒரு இடத்துல சொல்றாரு. ஸோ அந்த பதிலையே தாவேகா தொண்டர்களை நோக்கி தாம் பக்கம் வாங்கன்னு நேரடியாக அழைப்பு விடுற இடத்துக்கு போயிட்டாரா விஜய்? ஆமா, ஏற்கனவே ஒரு முறை அழைப்பு விட்டுட்டார் அவர். எம்ஜிஆரினுடைய பெயரை சொல்லி, அவர் விஜயகாந்தினுடைய பெயரை சொல்லி, அதெல்லாம் சொல்லி வந்து நீங்க அது ஒரு மறைமுக அழைப்பு தான். அதிமுக வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த அதிமுக தலைமை வந்து இப்ப சரியில்லை, அவங்க பாஜகவோட ஒரு உடன்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க, அது வந்து ஜெயலலிதா எம்ஜிஆரினுடைய கொள்கைகளுக்கே ஒரு முரணானதாக தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அதனுடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் உண்மையிலே எம்ஜிஆரினுடைய ஐடியல்ஸை வந்து உண்மையிலே நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறது நாங்கள் தான், இங்கே வந்துருங்க என்ற அந்த அழைப்பாக தானே நம்ம அதை பார்க்க முடியும். நம்ம செங்கோட்டையனுக்கு இருக்கிற அரசியல் சூழல், அதாவது எதிர்காலம் நிச்சயமற்ற ஒரு அரசியல் சூழல் மற்ற அதிமுக தலைவர்களுக்கு இருக்கா? இவ்வளவு அவசரமா போய் தாவேக்கால போய் ஜாயின்ட் ஆகணும். 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் தாவேக்கால செங்கோட்டையன் என்ன பண்ணுவார் நமக்கு சந்தேகம் இருக்கேன். ஆமா, இது வந்து இந்த கேள்வி 2 விதமான அந்த கேள்விகள் இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா, இந்த செங்கோட்டையன் வந்து பேசும் பொழுது இளவல் விஜய்னு தான் சொல்றாரு. அதை நீங்க பாத்தீங்களா? நீங்க தலைவர்னு சொல்லவே இல்லை அவரு. எந்த இடத்துல தலைவர்னு சொல்லல. ஆமா, ஜெயலலிதா படத்தை சட்டை பையில வச்சிருக்கிறாரு. இப்ப ஆதவர்ஜுன் அந்த துண்டை போட வந்தப்போ கூட அதை அவர் கொஞ்சம் மறுத்துட்டார் என்பது போலதான் நாகரிகம் அதை மறுத்துட்டார் என்று தான் தோன்றியது. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா பேசும்போது இளவல் விஜய் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது சொல்லும்போது ஒரு அன்போடு அவர் சொல்றாரு. நம்ம அதை பிழையாம எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆனா இன்னும் அந்த ரேஞ்சுக்கு போகலாம் அப்படின்னா அப்போ உள்ள எப்படி மெட்டீரியலைஸ் ஆகும்னு அவர் இல்லை சார். எனக்கு என்ன சந்தேகம்னா, எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அவரோட மனைவி ஜானகி ஜெயலலிதான் 2ஆ பிரியுது. வாங்கம்மா அப்படின்னு ஜெயலலிதாவை கூட்டிக்கிட்டு பிரச்சாரத்துக்கு போனவர் செங்கோட்டையன். நீங்கள் பொதுவாகவே குடும்பங்களில் மனைவிமார்கள் வரும்போது, ஆட்சிக்கு வருகிற போது ஒரு குடும்ப ரத்த பிணைப்புங்கிற அடிப்படையில் கட்சியில் அவங்களோட ஒன்றா இருப்பாங்க. செங்கோட்டையன் ஜானகியா ஜெயலலிதாவான்னு யோசிக்கிற போது ஜெயலலிதா யங் அப்போ அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு பிரச்சாரத்துக்கு போறார் தமிழகம் முழுக்க. ஸோ அது அவருக்கு அதில் ஒரு தெளிவு இருந்தில்லை. ஜானகியா ஜெயலலிதா ஆனால் மக்களை ஈர்க்கிறதுக்கு ஜெயலலிதா பின்னாடி நம்ம போகலாம் அப்படின்னு போகிற அந்த முடிவெடுக்கிற திறன் செங்கோட்டையனுக்கு அந்த பக்கம் இருந்தது. அவர் இப்போ 2027 எடுத்திருக்கிற முடிவு அப்படிப்பட்ட ஒரு முடிவான்னு நான் கேட்குறேன். ஆமா, இப்போ அவர் ஆதவர்ஜுன பேசும்போது அவர் சொன்னார், 1977 எம்ஜிஆர் வெற்றி, அப்புறம் 87 அவர் மறைவுக்கு பிறகு ஒரு குழப்பம், அந்த 89க்கு பிறகு ஜெயலலிதா வந்து அந்த தலைமையை நோக்கி அவங்க முன்னேறி வர்றது. அப்போ இவர் எடுக்கும்போதுல அவங்க ஜெயிச்ச போறே தலைமை வந்து ஜெயலலிதா வந்துருச்சு. நான் சொல்றது தேர்தல் நடக்கிற போது பிரிஞ்சிருந்தது. அப்ப அந்த தேர்தலில் வந்து செங்கோட்டையன் ஸ்ட்ராங்கா நின்னாரு. ஆமா, அப்ப அவருக்கு அந்த தொலைநோக்கு பார்வை இருக்குதானே. அவருடைய ஆதவர்ஜுனா என்ன பேசியிருக்காரு பார்த்தலாம். ஆதவர்ஜுனா வீடியோ ப்ளீஸ். அண்ணனை பத்தி எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் தெரியும். அதனாலதான் நேற்று வந்து பார்த்துருப்பீங்க, தேசிய கட்சிகள் இருந்து ஆளுங்கட்சி வரைக்கும் அண்ணன் பின்னாடி ஃபுல்லா இருந்துட்டே இருந்தாங்க. பொதுவா தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு தெரிஞ்சது. மொத்தமே 6 மாவட்டம் போகும்போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஆர்கானிக்கா வந்தாங்கன்னு தெரியும். அண்ணா கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, தமிழக வெற்றி கழகத்துக்கு கிட்டத்தட்ட 28% கிராஸ் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 10% ஒர்க் பண்ணா போதும். இளைஞர்கள் ஃபுல்லா இருக்கிறாங்க. இந்த 40 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாம் 18 வயசுல இருந்து 75 வயசு வரைக்கும் 90 வயசு வரைக்கும் நம்ம இன்வெர்ட் ஒரு பயணத்தை உருவாக்குவோம் அண்ணன்ங்கிறது வந்து உள்ள பேசிட்டு இருந்தாரு. சொல்லுங்க, செங்கோட்டையன் வந்து உண்மையிலேயே தாவேக்காவை ஃபீல்டில் இருந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காரா இவ்வளோ 28ங்கிறது? ஆமா, இப்போ அவர் சொல்றாருல்ல, உங்க உள்ள பேசிக்கிட்டதை தான் அவர் சொல்றாரு. ஆதவர்ஜுனா சொல்லும்போது தெளிவாகவே சொல்றாரு, 28 கடந்துருச்சு, இன்னொரு 10 விழுக்காடு வாக்குகளை வந்து நம்ம கொண்டு வர முடியும், இன்னும் 40 வயதுக்கு மேல் உள்ள உங்களுடைய வாக்குகளையும் கூட நம்மளால் கவர முடியும். அப்படிங்கும்போது அந்த வெற்றி நிச்சயம்னு அவர் சொல்றாரு. அப்போ அவருக்கு அந்த 53 ஆண்டு அனுபவம்ங்கிறது அவருக்கு கை கொடுத்துருங்களேன். இதை மதிப்பிடும் பொழுது அவரும் சொல்றாரு, எங்கிட்ட இப்படி பல பேர் வந்து சொன்னாங்க, விஜய் ரசிகர்கள் வந்து அப்பா அம்மாவை பார்த்து நீங்க தாவேக்காவுக்கு தான் இந்த முறை ஓட்டு போடணும்னு வீடுகளிலே வாக்கு கேட்கறது தொடங்கிருச்சுன்னு எல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் அந்த மாதிரியான செய்திகள்லாம் எனக்கு வருது. அப்படிங்கும்போது அப்போ அதிலிருந்து அவர் கலெக்டிவாக ஒரு முடிவெடுப்பார். ஏன்னா ஏற்கனவே வந்து அவர் 70 எம்ஜிஆர் மன்றத்திலிருந்து அவர் கட்சி தொடங்கினப்போ அங்கே போயிருக்கிறாரு. அவர் ஒரு பெரிய வெற்றி, எம்ஜிஆர் வந்து 3 முறை தொடர்ச்சியாக தேர்தலில் வெற்றி விட்டார். அதன் பிறகு ஜெயலலிதா அவர் ஆதரிச்சுன்னா அவங்க 5 முறை வந்து வெற்றி விட்டுருக்கிறாங்க. இப்போ 2026 தேர்தலில் வந்து அவர் விஜய் ஆதரிக்கிறாருங்கும் பொழுது அது ஒரு இன்ஃபார்ம்டு ஒரு இன்டெலெக்சுவல் டெசிஷனாக தானே இருக்க முடியும். செங்கோட்டையனுடைய அரசியல் மாற்றம் அல்லது தாவேக்காவில் அவர் போய் சேர்ந்தது மற்ற தலைவர்களை எப்படி மாற்றிருக்குங்கிறது எனக்கு தெரியல. பட் நம்ம ரகுமான் சார் மாறியிருக்காரு அப்படிங்கிறது இன்னைக்கு ஷோவில் எனக்கு தெரியுது. பொதுவாகவே தாவேக்காவினுடைய செயல்பாளர் கடுமையாக விமர்சிக்கிற ரகுமான் சார்
செங்கோட்டையன் இணைந்த பிறகு தாவேக்காவுக்கு ஒரு புது வலிமை இல்ல கிடைச்சிருக்கு. நான் அந்த இளைஞர்கள் பாக்குறேன், அந்த உற்சாகம். ஆமா அந்த பிள்ளையார் சொல்லி வைப் போட்டாங்க. ஆமா ஆமா அந்த அத நான் சொல்லலைங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு வர கூட்டமும் இப்ப செங்கோட்டையனே பாக்குறதுக்கு அந்த தொண்டர்கள் எவ்வளவு ஆசையா வர்றாங்க. எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க, நமக்கு ஆசையா இருக்கு. வரட்டும், அந்த பிள்ளைங்களும் வரட்டும், வந்து அரசியல் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். கில்லுங்க கில்லுங்க அது இல்ல கனவா நனவான்னு பாத்துக்கிறேன். அது ஒரு வைபா இருக்குல்ல, ஒரு நம்ம வைபா இருக்கு. ஆமா ஆமா ரகுமான் சார் வாயில இருந்து வைபா வந்திருக்கு. உண்மையிலே ஒரு ஆர்டிக்ஷ வைபா வந்துட்டு இன்னைக்கு தான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் நானு. வேட்பாளர் தேர்வில் உதயநிதி கை ஓங்குகிறதா, இதுதான் நம்ம எடுத்திருக்கக்கூடிய செக்மெண்ட். அப்போ அதற்கான தொகுப்பை முதல்ல பார்த்துடலாம். நம்ம அந்த தொகுப்பு திமுக இளைஞரணி தலைவரும் தமிழக துணை முதல்வருமான உதயநிதி தனது 49வது பிறந்த நாளை கொண்டாடியிருக்கிறார். உதயநிதியை திமுகவின் சாமானிய தொண்டர் முதல் கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் வரை நேரில் சென்று வாழ்த்தியிருக்கிறார்கள். திமுகவின் அடுத்த அடையாளமாக கருதப்படும் உதயநிதி 2026 தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கப் போகிறார் என்பதற்கான முன்னோட்டமாக அமைந்திருக்கிறது அவரது பிறந்த நாள். அதற்கான வாழ்த்துகளும் மக்களுக்காக எப்போதும் களத்தில் நிற்க வேண்டும் எனவும் வாழ்த்தி இருக்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின். இருட்டை கண்டு பயப்பட வேண்டாம், உதயம் வரும், உதயநிதியும் வருவார் என வாழ்த்தி இருக்கிறார் மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசன். கருணாநிதிக்கு இருந்தது போல தற்போது முதல்வர் ஸ்டாலினுக்கு இருப்பதை போல திமுகவில் உதயநிதியை சுற்றியும் கட்சி சகாக்கள் அணிவகுக்க துவங்கி இருக்கிறார்கள். திமுகவின் மாவட்ட அளவிலான இளைஞரணி நிர்வாகிகளுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் 2026 திமுகவின் வேட்பாளர் பட்டியலிலும் உதயநிதியின் ஆதிக்கம் இருக்கும் என்கிறார்கள். இந்த புள்ளியில் திமுகவின் வேட்பாளர்கள் தேர்வில் உதயநிதியின் கை ஓங்குகிறதா என விவாதிக்க போகிறது இன்றைய RDX. நாளை சூரியன் வரும். வலிவான கொள்கை இருந்தாலும் வழிநடத்துகிற தலைவன் அற்புதமாக இருக்க வேண்டும். என் தலைவருடைய பரம்பரை கொண்டு அந்த பரம்பரையிலே வந்திருக்கிற ஒரு இடம் கொடுத்து இருட்டை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா விடியும், அப்போ உதயம் வரும். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. இது புலி பிறந்தது, இது பூனைக்குட்டி அல்ல. உதயநிதிக்கு ஃபார்முலா ஒரு ப்ரோ பாசிட்டிவ் ஷோன்னு பார்த்தா வேட்பாளர் அந்த எண்டு கார்டு ஒன்று போட்டலாம். வேட்பாளர் தேர்வில் யார் கை ஓங்குகிறதுன்னு அது இன்னொரு உதயநிதி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா நம்ம முதல்ல அந்த பெருங்கேள்வியை பார்த்தலாம். 2026 தேர்தலுக்கு எப்படி தயாராகிறது திமுக, நீங்க சொல்லுங்க. இதுதான் அவங்க எப்படி தயாராகிறதுங்கிறதுல இருந்தா அவங்களுக்கான வெற்றிக்கான ஃபார்முலா இருக்கிறதா சொல்றாங்க இல்லையா? 2026 தேர்தலுக்கான பிரச்சாரத்தை எதுவுமே செய்யாமல் தொடங்கி இருக்கிறது திமுக. என்னன்னா தேர்தலுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணணும். ஆனால் எனக்கு என்னமோ இந்த மற்ற திமுக ஆட்சிகளை ஒப்பிடுகிற போது 2021-26 நாம் என்ன தப்பு பண்ணோம் அந்த பாடத்தை சரி பண்ணுற இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏறக்குறைய 2014 2025 வரை யூனியன் கவர்மெண்ட்டில் பாஜக அரசும் மோடி அரசும் அவர்கள் செய்ததாக சொல்கிற திட்டங்களை எப்படி விளம்பரப்படுத்துகிறாங்களோ அந்த மாடலுக்கு திமுக அரசு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கலைஞர் செய்த சாதனைகள், அண்ணா செய்த சாதனைகள் பெரிய அளவுக்கு திமுக வாக்காளர்கள்ட்டையே முழுமையாக போய் சேரலை அப்படிங்கிற புள்ளியிலிருந்து தான் ஸ்டாலின் இந்த ஆட்சி அணுகியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்குங்கிறத விடவுமே என்டையர் அந்த 5 வருஷமுமே எலெக்ஷன் ஒருவேளை சோசியல் மீடியா வந்த பிறகு நமக்கு ஒரு தோற்றம் கிடைக்குதான்னு தெரில. நவீன ஆட்சி முறைகளில் இந்த திட்டங்கள் கொண்டு போய் சேர்க்கறது நன்மையில் ஒரு கல்வி தமிழ்நாடுன்னு ஒரு ஷோ ஒன்று நடத்தியிருந்தாங்க. அதில் என்னென்னா நீங்கள் ஒரு அரசு ஒரு ஆரம்ப பள்ளியில் படிக்கிற ஒரு அரசு பள்ளி மாணவனுக்கு எவ்வளவு செலவிடுகிறது, அவன் மேலே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பணம் பொருள் 2 உழைப்பு இந்த 3ஐயும் ஒரு அரசு பள்ளி மாணவனுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுது, அரசு அவன் மேல் செய்கிற இந்த முதலீட்டை அந்த பையன் அந்த பொண்ணு அந்த குடும்பத்துக்கு எப்படி திருப்பி செலுத்துகிறாங்க, ஒரு மாணவனுடைய கல்வி எப்படி குடும்பமாக உயருதுன்னு அதை ஒரு பிரம்மாண்டமான வணிக விழா மாதிரி நடத்தியிருந்தாங்க. அடிப்படையில் திட்டங்கள் அவருடைய செயல்பாடெல்லாம் வேற, அது எப்படி போய் சேர்ந்துருக்கு எண்ட் யூசரோட ரிவ்யூ என்னங்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கம்மிங் டு த பாயிண்ட், 5 வருஷமாகவே அவங்க எலெக்ஷனுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ எலெக்ஷனுக்கு ஸ்பெஷலாக ரெடி ஆகிறாங்க. ஆட்சிங்கிறத தாண்டி கட்சியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறதுல நமக்கு தெரியல. ஆளுங்கட்சியாக இருப்பதோட இன்னொரு சிக்கல், நாம் என்ன செய்ய போகிறோம்னு நீங்கள் சொல்ல போகிற தேர்தல் அறிக்கை. அதான் நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க, அது ஏன் செய்யலைன்னு நீங்கள் திரும்ப கேட்பாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் வச்சுருக்காங்கன்னு தெரில.
ஆமா, இப்போ நம்ம அந்த கமல்ஹாசனுடைய பைட்டை பார்த்துடலாமா? பார்த்துலாம். கமல்ஹாசனுடைய பேச்சு. நாளை சூரியன் வரும், இருட்டை பார்த்து பயப்படாதீங்க. இருட்டை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா விடியும், அப்போ உதயம் வரும். உதயநிதியும் வருவாரு, முதலமைச்சர் இன்னொரு பாராட்டு விழா கூட்டம். இந்த அரங்கம் பத்தாது. துரைமுருகனுடைய அந்த பேச்சு இப்போ விடுங்க சார். துரைமுருகனுடைய பேட்டி. அண்ணா கொடுத்த அளவுக்கு கலைஞர் கட்சியை நடத்தினார். அவர் நடத்திய அளவுக்கு கட்சியை அண்ணா நடத்தி கலைஞர் நடத்தினார். கட்சி நடத்திய அளவுக்கு ஸ்டாலின் நடத்திவிட்டார். ஆனால் இவர் அளவுக்கு உதயசி உரிய நடத்துவாரா என்று ஒரு ஐயம் கிடந்தது பல பேருக்கு என்ன, எனக்கே கூட. ஆனால் அந்த இது புலிக்கு பிறந்தது, இது பூனைக்குட்டி அல்ல, இது வேங்கை மரம். எவனும் ஈஸியாக வெட்டிவிட முடியாது. அந்த உதயநிதி பேட்டியும் நீங்க பேச்சையும் போடுங்க சார். உதயநிதி பேச்சையும் தொடர்ச்சியா போடுங்க. நம்முடைய டார்கெட் தலைவர் சொன்னது போல வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என்பதுதான். அதுவே என்னுடைய பிறந்தநாள் வேண்டுகோள் செய்தியாக வைத்து இந்த 200 தொகுதிகளில் இந்த கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளையும் நம்முடைய சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி 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 என்பதை பெற வேண்டும். இப்போ நம்ம 3 பேச்சுகளை பார்த்தோம். இந்த 3 பேச்சுகள் ஒரு தொடர்ச்சி இருக்கிறது போல இருக்கு. அந்த அவர் கமல் சொன்னதுக்கும் துரைமுருகனுடைய பேச்சுக்கும் உதயநிதி முடிக்கிற இடம் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து அதில் ஒரு தொடர்ச்சி, ஒரு சரடு. என்ன சொல்லுங்க, அது ஒரு தொடக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கமல் தொடங்கும் பொழுது இருளை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க, உதயம் இருக்கிறது அப்படின்னு அவர் அதை சொல்கிறார். அதில் ஒரு கிரிப்டிக்கான ஒரு விஷயத்தை அவர் மறைச்சிருக்கிறார், உள்ள வச்சிருக்கிறார். இவர் சொல்லும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா புலிக்கு பிறந்தது வந்து பூனை ஆகுமா என்கிற அந்த ஒப்பீட்டோடு நான் கூட அவரை வந்து கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் என்பது போல் இவர் பேசுகிறார். உதயநிதி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முத்தாய்ப்பா முடிக்கிறது போல தன்னுடைய நோக்கம் வந்து எங்கே இருக்குது என்பது போல் அவர் பேசுகிறார். அப்போ இந்த பேச்சில் ஒரு தொடர்ச்சி இருக்கிறது போல இருக்கு இல்லையா? இல்லை எனக்கு வந்து கமல்ஹாசனை விடுங்க, அவருடைய வரிகளுக்குள்ள நம்ம இன்பிட்வீன் லைன்ஸ் போனோம்னா எல்லாமே வார்த்தை இன்பிட்வீன் லைனுக்குள்ள தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போ இருள் பார்த்து பயப்படாதீங்கன்னா எங்கே இருள் இருக்கு? தமிழ்நாடே விடியல் அரசு வெளிச்சத்தில் இருக்கும்போது இருள் எங்கே இருந்ததுன்னு ஒரு கேள்வி வரும். அது ஒரு பெரிய சிக்கல். துரைமுருகனோட ஸ்டேட்மெண்ட்ல இன்னும் நுணுக்கமாக ஒன்று இருக்கு. என்னன்னா, முதல்ல உதயநிதி யார் பூனைன்னு நினைச்சது? அந்த கேள்வி முக்கியமான கேள்வி. அந்த 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 குட்டி பிறந்ததே புலி குடும்பத்துலன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அந்த குட்டியோட தாத்தா அப்பா எல்லாருமே புலின்னு சொன்ன பிறகு அந்த வீட்டுல நடக்கிற அந்த குட்டியை வந்து பூனைன்னு நினைச்சது யாரு? அப்ப யாரோ நினைச்சிருக்காங்க. அது யாருன்னு இவர் வந்து நான் நினைச்சேன்னு ஒத்துக்கிட்டாரு. துரைமுருகன் அந்த நேர்மை இருக்கு, அது பிரச்சனை இல்லை. அப்புறம் இது வேங்கை மரம் வெட்டி வீழ்த்திட முடியாதுன்னா வெட்டணும்னு பிளான் பண்ணது யாரு? உதயநிதியை திமுக தலைமை பதவிக்கு கொண்டு வருவதற்கு ஒரு சடனா ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. நான் வந்து கலைஞர் ஸ்டாலினுக்கு வைத்ததை வந்து ஒரு தேர்வுன்னு கூட சொல்ல முடியாது. உண்மையிலேயே ஒரு மகனுக்கு செய்ய வேண்டிய எதையுமே கலைஞர் செய்யலை. கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலேயே மிகவும் வயது முதிர்ந்து முதலமைச்சரானவர் மு.க. ஸ்டாலின். அவர் சென்னை மேயராக போது இருந்த ஆக்டிவ்னஸ், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அவருடைய பணிகள் எல்லாம் நமக்கு தெரியும். நிர்வாக ரீதியாக உள்ளாட்சியில் இருக்கும் போதெல்லாம் அவருடைய எல்லா செயல்பாடு கிட்டத்தட்ட 67 வயசுக்கு வந்து அவருக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கிறதுங்கிற போது ரொம்ப தாமதமாக ஸ்டாலினுக்கு அது கிடைச்சிருக்கு. ஆனால் உதயநிதிக்கு அது ரொம்ப எளிதாக ரொம்ப சீக்கிரமாக கொடுக்கப்பட்டுருச்சோ அப்படிங்கிற ஒரு பார்வை திமுகவின் மூத்த தலைவர்களுக்கே உண்டு, இப்பவும் இருக்குன்னு நான் நம்புறேன். பொதுவெளியில் நாங்கள் பேசாமல் இருக்கலாம். ஆனால் உதயநிதிக்கு இந்த 2026 தேர்தல் ஒரு மிகப்பெரிய சவாலான தேர்தலாக இருக்கும். ஏன்னா அவர் ஒரே நேரத்தில் யூனியன் கவர்மெண்ட்டையும் பகச்சிக்கிட்டாரு. சனாதனம் ஒரு வைரஸ்ன்னு பேசி மொத்தமாக அது வந்து ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கலைஞர்னு சொன்ன மாதிரி இப்போ அவங்க அடுத்து இன்னும் உதய்க்கு ஒரு 2026 உதய்க்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட ரெடியாக இருப்பாங்க. அப்படி ஒரு இங்கே கீழே வந்து அதிமுக பாஜகன்னு இங்கே ஒரு தாவைக்காவை விஜயை சமாளிக்க வேண்டிய ஒரு ஏறக்குறைய அவர் அதிமுகவை சமாளிக்கணும், பாஜகவை சமாளிக்கணும், தாவைக்காவை சமாளிக்கணும், தன்னை ஏற்க மறுக்கிற திமுகவுக்குள் இருக்கிற பிரிவையும் அவர் சமாளித்தான். அடிப்படையில் இந்த 4 முனை போட்டி உண்மையிலே உதயநிதிக்கு இருக்கிறது. அவர் எப்படி அதை ஓவர் பண்ண போறாரு, ஒர்க்கம் பண்ண போறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த இடத்துல நம்ம திமுக செய்திகளை பார்க்கிற டிஎம்கே பீட் பார்க்க கேள்வி எழுப்பிட்டு அவர்கிட்ட போயிருவோமா? அந்த 2வது பெரும் கேள்வி, அதை சட்டமன்ற தேர்தல் பிரச்சார பயணங்களில்
உதயநிதியை முன்னிறுத்த விரும்புகிறதா திமுக? இப்ப இந்த கேள்விக்கு தான் நம்ம செய்தியாளர் பேசலாம். திமுக செய்தியாளர், நம்முடைய தொலைக்காட்சியில் திமுக செய்தியாளர், மூத்த செய்தியாளர் பாரி கார்த்திக் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. பாரி கார்த்திக் கிட்ட பேசலாம். பாரி லைன்ல இருக்கீங்களா? வணக்கம் பாரி. இருக்கேன் சார். வணக்கம் சார். அண்ணா அறிவாலயத்துக்கு டெய்லி போறீங்க, தகவல் ஏதாவது வச்சிருக்கீங்களா? எப்படி தயாராகிறாங்க திமுக? உதயநிதி ஒரு பெரிய ஃபோக்கஸ்டான ஆளா இருக்காரா திமுக இப்போ? மறுக்க முடியாது நெல்சன். என்னன்னா, ஏற்கனவே உடன்பிறப்பே வா அப்படிங்கிற தலைப்பில் சட்டமன்ற தொகுதி, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதலமைச்சரே நேரடியாக கூப்பிட்டு அறிவாலயத்தில் சரி செஞ்சிட்ருக்கார். இது ஒரு விதம். இன்னொரு பக்கம் 234 தொகுதிகளுக்கும் நேரடியாகவே துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை அனுப்பியிருக்காங்க. அவர் 2 மாவட்டங்களை தன்னுடைய சுற்றுப்பயணம் முடிச்சிருக்கார். தொடர்ச்சியாகவும் அதுக்கான பயணத்தை மேற்கொண்டார். அவர் அங்கே இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளையும், இதுவரை அவர் சென்ற போது ஒவ்வொரு இளைஞரணி நிர்வாகிகளை மட்டும்தான் சந்திப்பார். கட்சியில் இருக்கக்கூடிய அரசு ரீதியான பணிகளை மட்டும்தான் மேற்கொள்வார். ஆனால் இப்போது மண்டல பொறுப்பாளர், மாவட்ட செயலர் முதற்கொண்டு ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகத்தையுமே, கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகம் அந்த அடிப்படையில் எடுத்து தன்னுடைய விஷயங்களை மேற்கொண்டு வர்றாரு. குறிப்பாக இப்போ அவங்க முழுமையாக நம்ம கவனிக்கிறது பிரச்சாரங்கள் இல்லை, அடிப்படையில் உள்கட்சி பிரச்சனைகளை சரி செஞ்சால் மட்டும்தான் நாம் 200 தொகுதி இலக்கு அப்படின்னு நம்ம குறி வச்சுருக்கோம். அதை நம்ம எடுக்க முடியுங்கிற அடிப்படையில் முதல் முறையாக அவங்க குறி வச்சிருக்கிறது முழுக்க உள்கட்சி பிரச்சனையை சரி செய்யும். உள்கட்சி பிரச்சனையை சரி செய்யாமல் அடுத்த கட்ட தேர்தல் பணிக்கே நீங்கள் கொண்டு செல்ல முடியாது. ஏன்னா தொடர்ச்சியாக தமிழக அரசியலில் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் உள்கட்சி பிரச்சனையை சரி செய்ய வேண்டிய அவசியம் திமுக இருக்கிறதுக்கு. அந்த அடிப்படையில் தான் உடன்பிறப்பே வா என்று முதலமைச்சர் ஒரு பக்கம் அழைத்து பேசினாலும் கூட, இன்னொரு பக்கம் அந்த தொகுதிக்கே சென்று நேரடியாக துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய திமுகவுடைய இளைஞரணி செயலர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். ஆனால் இளைஞரணி செயலராக இருந்தாலும் கூட ஒவ்வொரு மாவட்டத்துக்கு செல்லிருக்கும் பொழுது அந்த ஒட்டுமொத்த கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகத்தை அழைத்து தான் அவர் இந்த பிரச்சனைகளை பற்றி பேசுகிறார். அப்போ நிறைய விஷயங்கள் இன்டர்னலாக பேசுகிறார். குறிப்பாக திமுகவில் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு அணிகளும், திமுக இருக்கக்கூடிய எல்லா அணிகளுமே அந்தந்த மாவட்ட செயலரோட பரிந்துரையின் அடிப்படையில் தான் அந்த மாவட்ட அணிகள் நியமிக்கப்படும். ஆனால் இளைஞரணி மட்டும்தான் நேரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் நியமிக்கப்பட்டாங்க. அதுவே அங்கே இருக்க மாவட்ட செயலர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இதில் களத்தில் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய நீங்கள் சொல்கிறத நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். பொதுவாகவே திமுகவில் நிறைய அணிகள் இருக்காங்க. ஆனால் அந்த அணிகள் எல்லாமே எந்த அணிக்கு நீங்கள் போஸ்டிங் போட்டாலும் மாவட்ட செயலாளர் யாரோ அவர் தான் போஸ்டிங் போடுவார். ஆனால் இளைஞரணி உதயநிதி ஸ்டாலின் கைகளுக்கு வந்த பிறகு அவர் இளைஞரணியை நிரூபிக்கிறதுக்காக இப்போ அறிவு திருவிழாலாம் நடத்தியிருந்தாங்க. அப்படி பார்க்கிற போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் திமுக மாவட்ட செயலாளர்களுக்கும் இளைஞரணி பொறுப்பாளர்களுக்கும் ஒரு விதமான பிணக்கு அல்லது கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அதாவது என்ன காரணம்னா, மாவட்ட செயலாளர்கள் பரிந்துரை பண்ண எதையுமே உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கல. வேலை பார்க்குறவங்க யாருன்னு அவராக ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஒரு ரிசர்ச் வச்சு தான் இவங்களை போட்டார். அப்படிங்கிறப்ப நம்ம சொல்கிறத இளைஞரணியில் போடலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் மாவட்ட செயல்கள் இருக்குது. அதை நேரடியாக உதயநிதி ஸ்டாலினுங்கிற அதிகார மையத்தில் அவங்கள்ட்ட மோத முடியாமல் அங்கே இருக்க அமைப்பாளர்கள், இளைஞரணி அமைப்பாளர்கள்ட்டே அந்த கோபத்தை காட்டுறாங்க. நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம். அதாவது மாவட்ட நிர்வாகம் இளைஞரணியும் இப்படி பிரிஞ்சு இருக்கிறதுங்கிறது ஏற்றுக்க முடியாதுன்னு தான் இந்த ஒவ்வொரு சுற்றுப்பயணத்தையும் அவர் இதை சரி செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபடுறாரு. ஆனால் இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒரு மாவட்ட நிகழ்ச்சினா எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் வேலை பார்க்குறாங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது நம்ம தொடர்ச்சியாக. அப்படி இருக்கும் பொழுது இது தேர்தலில் எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கும் அப்படின்னா, மாவட்ட நிர்வாகம் மாவட்ட செயலர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை நமக்கு தெரியாமல், நம்மளோட அனுமதி இல்லாமல், இல்லை நமக்கு போட்டியாக இந்த இளைஞரணி பொறுப்பாளர் வர தேர்தலில் சீட்டு வாங்கிடுவாரோ அப்படிங்கிற ஒரு தாக்கம் அவங்களுக்கு. ஏன்னா இத்தனை நாள் அரசியல் பாரு. அப்போ நீங்கள் சொல்கிற லாஜிக் படி பார்த்தா ஏற்கனவே 2024 மக்களவைத் தேர்தலிலேயே 40 தொகுதிகளில் ஒரு 2-3 திமுக பட்டியிட்ட 25 தொகுதிகளை கம்பேர் பண்ணும்போது எப்படி பார்த்தாலும் இளைஞரணி கோட்டா அப்படின்னு ஒன்று இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. 2026 வேட்பாளர் தேர்தலையும் இளைஞரணி ஆட்களுக்கு இடம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா? நாம கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. அதாவது அது எம்எல்ஏ ஆகணுங்கிற ஆசையை விட உதயநிதி டீம்ல நம்ம ஒரு ஆளா எலெக்ஷன்ல களத்தில் இறங்கிடணும்னு அப்படி ஒரு ஸ்பிளிட் இருக்கா? ஸ்டாலின் சாய்ஸ், உதயநிதி சாய்ஸ் 2 காலம் இருக்கா? இல்லை, அப்படி ஒன்றும் இருக்க மாதிரி தெரியல. ஆனால் 2024 ஈரோட்டில் பிரகாஷ்க்கு மட்டும், இளைஞரணி துணை செயலர் இருக்கக்கூடிய பிரகாஷ்க்கு மட்டும் ஒரு இடம் கிடைச்சது உதயநிதி அவர்களோட இதோட. இந்த முறை 2026 ஒரு மிகப்பெரிய அணியை தனக்கான அணியை கட்டமைக்க வேண்டிய தேவை உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் விஜயனுடைய அரசியல் வருகைக்காகவே
நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய இளைஞர்கள் வந்து திமுகவை நோக்கி கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நிறைய பொறுப்பாளர்கள் வந்து திமுக போடுறாங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் நம்ம பார்த்து வரைக்கும் 5 லட்சம் பொறுப்பாளர்களை மட்டுமே திமுக போட்டிருக்காங்க. வெறும் இணையமைப்பாளர், துணை அமைப்பாளர் முதற்கொண்டு, அது பூத்தில் கூட 2 பேர் 3 பேர் வரைக்கும் போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னா, இளைஞர்கள் வந்து பெரும்பான்மையாக திமுக கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி இருக்கும் பொழுது இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை திமுகவுக்கு இருக்கிறது, உதயநிதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை திமுக தலைமைக்கு இருக்கிறது. அப்படி இருந்தால் மட்டும்தான் எதிர்கால திமுகவை கொண்டு செல்ல முடியும்னு உறுதியாக நம்புகிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த முறை வந்து இந்த ஜூனியர் சீனியருங்கிற இந்த 2 பேருக்கும் வலுவான போட்டி யாருக்கு இடம் கிடைக்கிறதுல கண்டிப்பாக இருக்கணும் சார். பாரி, இப்போ நம்ம நீங்கள் சொல்கிறதுலேருந்து நாம் புரிந்து கொள்வதுன்னா, உதயநிதியை வந்து திமுக முன்னிறுத்தத்தான் விரும்புகிறதுன்றதுக்கு காரணங்கள் நம்மளால் சொல்ல முடியும்னா கூட, வேறு புறச்சூழல்களுடைய நிர்பந்தமும் கூட இப்போ புதிதாக உருவாயிருக்கா? என்ன சார் இப்போ தாவேக்கான்னு ஒரு கட்சி தொடங்கி அவங்க தேர்தல் களத்துக்கு வந்திருக்கிறாங்க. செங்கோட்டை அவரோட சார் என்ன கேட்க வரனா, ஒரு வைப்ரண்ட் ஒரு எதிரி வந்துட்டாப்ல, அதனால உதயநிதியை நீங்க பிரச்சார பயணங்கள்லாம் முன்னிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இல்லை சார், விஜய் அரசியலுக்கு வரவில்லைனா கூட உதயநிதிக்கு இந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கும். விஜய் அரசியலுக்கு உள்ள வரலைன்னா கூட அடுத்த கட்டமாக அந்த கட்சியை நோக்கி கொண்டு எடுத்து சொல்ல வேண்டிய தேவை உதயநிதிக்கு இருக்குது. அதனால் நிச்சயமாக அந்த பொறுப்பு அவர் கொடுக்கப்பட்டிருக்கும். விஜய் வந்ததுனால கூடுதலாக இளைஞர் படையை உருவாக்க வேண்டிய ஒரு தேவை, ஒரு சின்ன தேவை தான் இருக்குமே தவிர, இல்லைனாலும் உதயநிதி அவர்களுக்கு இந்த பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு எதிர்கால திமுகவுடைய தலைவராக அவர் தான் ஆக்கப்படுவாங்களோ, அது எந்த மாற்று கருத்து இல்லை. விஜயினால தான் அவர் அந்த பொறுப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதற்கு பிறகு கூடுதல் வேலைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இளைஞனுக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி நிர்வாகிக்கு கொடுக்கப்பட்ட வேலையை விட ஒரு 50% வேலையை அதிகமாக கொடுத்துட்டாங்க. இதை நம்ம அறிவுத்திருவிழா பார்த்தோம். அந்த அறிவுத்திருவிழா மாதிரியே மாவட்டந்தோறும் அறிவுத்திருவிழா, அதே போல் இணையதள அணிகளுக்கு உருவாக்குறது, இந்த கருத்தியல் ரீதியான விஷயங்களை அவர்களுக்கு இளைஞர் அணிக்கு முதல்ல அவங்களை அரசியல்படுத்தணும் அப்படிங்கிறத நோக்கமும் திமுக இருக்கிறதுனால ஒவ்வொரு நாட்களும் அவங்களுக்கு இந்த அறிவு பயிற்சி பட்டறையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக அவங்களுக்கு இந்த வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம அறிவுத்திருவிழா, சென்னையில் நடந்த அறிவுத்திருவிழா மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய அதனால தான் பார்த்தீங்கன்னா 234 தொகுதியிலும் திமுக இளைஞரணி சார்பில் கலைஞர் நூலகம் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கலைஞர் நூலகத்தை வந்து அந்த மாவட்ட, அதாவது சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட அமைப்பாளர் தான் அதை வந்து ஒருங்கிணைச்சி பண்ணுறாரு. அங்கே நிறைய இளைஞர்களை அழைத்து வரணும், நீங்கள் பொறுப்பு போட்ட இளைஞர்கள்லாம் கூட்டு வரணும். அதோட நோக்கம் என்னன்னா, அடுத்த கட்டத்துக்கு திமுக கொண்டு போகிறதுக்காக முக்கியமான காரணமாக தவிர விஜய் மட்டுமே ஒரு காரணம் இல்லைங்கிறது தான் உண்மை சார். நாங்கள் சிறுவர்களாக இருக்கிற போது இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் டைஃபி வந்து ஒரு படிப்பகம் ஒன்று வச்சுருப்பாங்க, பேப்பர்லாம் படிக்கிறதுக்கு. அப்படி ஒவ்வொரு தொகுதியிலும் ஒன்று இருக்கும். இப்போ அது மாதிரி ஒன்றை நவீன இளைஞர்களுக்கு, திமுக தொண்டர்களுக்காக கலைஞர் படிப்பை உருவாக்குறாங்களா? ஆமாம், கண்டிப்பாக. படிப்பியல் இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது. வெறும் அரசியல் கூட்டம் மட்டுமே வந்து அவங்கள அடுத்த கட்ட அரசியலுக்கு கொண்டு போகாது. அது ரொம்ப நாள் ட்ராவல் பண்ண முடியாது. அது ஒரு குறுகிய கால கூட்டம் மட்டுமே தான் இருக்கும். எனவே அவங்கள அரசியல் படுத்துகிறா மட்டும்தான் இவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் அடுத்த கட்ட அரசியலை இவங்க கையில் எடுத்துப்பாங்களே தவிர, முன்னோர்கள் இல்லை என்றால் அடுத்த கட்ட அந்த அரசியலை கையாள வேண்டிய தேவை இளைஞர்கள் இருக்கிறது. இந்த இளைஞர்கள் அரசியல் படுத்தப்பட வேண்டும் என்றால் அவர்களுக்கு இந்த நூல்கள் மூலியமாக தான் செல்ல வேண்டியது இருக்குது. அதன் அடிப்படையில் தான் 234 தொகுதிகளையும் லைப்ரரி அமைச்சிருக்காங்க. பாரி, இப்போ நம்ம இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு, மழுப்பாம பதில் சொல்லணும் இந்த கேள்வி. திமுகவின் சீனியர் தலைவர்களை எப்படி கையாளுகிறார் உதயநிதி? உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் சீனியர்களை கையாள்வதில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை சார். இப்போ இன்னும் சொல்லப்போனால் ஸ்டாலின் அவர்கள் எப்படி கூட்டணி கட்சி தலைவர்கள் கையாளுறாங்களோ அதை விட அதிகமாக தான் வந்து அதை விட முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்து தான் கையாளுறாங்கிறது தான் உண்மை. அதே போல் அப்படி கூட்டணி கட்சி தலைவர்களே முக்கியத்துவம் கொடுக்குற உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய சீனியர் தலைவர்களை எப்படி அணுகிறார் அப்படின்னா, ரொம்ப கவனமாக தான் அணுகிறார் ஒவ்வொரு நொடியும். ஏனென்றால் சின்ன விஷயங்கள் முரண்பாடாக போனால் கூட அது வாரிசு அரசியலுங்கிற ஒரு பிம்பத்துக்கு பின்னாடி வந்து விழுந்துடும். அதனால தான் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மதியாமை அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டுரும். அதனால வந்து ரொம்ப கவனமாக தான் அடி எடுத்து வைக்கிறாரு. அதே நேரத்தில் சீனியர்கள் எல்லாருமே உதயநிதி ஸ்டாலினை வந்து ஒரு முக்கியமான தலைவராக தன்னை சமீப காலமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு தலைவரோட பையனாக பார்த்தவங்க இன்றைக்கி வந்து அவரை வந்து அடுத்த கட்ட தலைவரா அப்படிங்கிற ஒரு பார்வை மாறி இருக்குது. சமீப காலமாக கடந்த 1 வருடங்களாக பார்த்தீங்கன்னா வெறும் தலைவரோட பையனாக மட்டுமே பார்த்த உதயநிதியை சமீப காலமாக அவங்களுடைய பார்வை மாறிடுச்சுங்கிறதா உண்மை. ஆனால் உதயநிதியால் நியமிக்கப்பட்டவர்களை அதே மாதிரி மதிப்புக்குரியவங்களாக பார்க்குறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எனவே இது சரி செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து திமுகவுக்கு இருக்குது. இருந்தாலும் இந்த கேப்புங்கிறது ரொம்ப அதிகமாயிரும் சார். நன்றி கார்த்திக். அடுத்தடுத்த அண்ணா அறிவாலய தகவலுக்காக நாங்கள் உங்களை தொடர்பு கொள்கிறோம். நன்றி கார்த்திக். இப்போ நம்ம அவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்டால் நீங்க பதில் சொல்லுங்க, திமுகவினுடைய சீனியர் தலைவர்களை எப்படி கையாளுகிறார் உதயநிதி? சார், நீங்க அதிகாரத்தில் இருக்கிற போது உங்களுக்கு எதிரான எந்த கழகமும் புரட்சியெல்லாம் வெடிக்காது. அது எடப்பாடிக்கும் சரி, உதயநிதி ஸ்டாலினுக்கும் சரி. ஒரு வெற்றியை ஒரு தலைவன் பெற்றுக் கொடுக்கிறான் அப்படின்ட்டா மக்கள் யோசிக்காம பின்னாடி நிற்பாங்க. ஆப்வியஸாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும்.
ஸ்டாலினுடைய இமேஜ் வந்து ஒரு அன்ஸ்டாப்பபிளாக இருக்குது, அன்பிரேக்கபிளாக இருக்குது. முக ஸ்டாலின் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு பெருந்தன்மையை தமிழ்நாட்டு அரசியலில் காமிக்கார். யூனியன் கவர்மெண்ட்டோட தமிழ்நாட்டுக்காக அவர் நடத்துகிற சண்டை, இந்த எல்லா விஷயங்கள்லையுமே முக ஸ்டாலின் நான் எதிர்பார்க்காது. நான் உண்மையிலே நம்ம களத்தில் இருக்கிற போது உள்ளாட்சித்துறை அமைச்சர் மேயரை பற்றி நமக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, அந்த முக ஸ்டாலினோடு கம்பேர் பண்ணுகிற போது முதலமைச்சர் முக ஸ்டாலின் வந்து ஒரு மெக்னானிமிட்டி காண்பிக்கிறார். அந்த இடத்துக்கு முக ஸ்டாலின் போனதாலேயே உதயநிதிக்கு இன்னும் வேலை அதிகமாகிவிட்டது. நீங்கள் கலைஞரை மிஞ்சணும், ஸ்டாலினை மிஞ்சணும்னா இன்னும் அதிகமாக உழைச்சாக வேண்டிய இடத்துல இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு உதயநிதி கூட இருக்கிற சகாக்கள் நம்ம அன்பில் மகேஷ், அப்போ இந்த மாதிரி ஒரு சிலர் தான் அந்த உதயநிதியோட வட்டத்துக்குள்ளே இருக்காங்கங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. மற்ற சீனியர்கள் உதயநிதியை நேரடியாக எதிர்க்கலைனா கூட அவங்க துறை அவங்க மாவட்டத்துக்குள்ள டிஸ்டர்பன்ஸ் வராத வரைக்கும் அது ஒரு பிரச்சனையாக அவங்களுக்கு இருக்காது. ஆனால் ரொம்ப எளிதாக அவருடைய அரசியல் பயணம் இருக்காதுன்னு எனக்கு தோணுது. அவங்க ஆனால் முயற்சி பண்ணுறாருன்னு தான் எனக்கு தோணுது. இல்லை, இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து எழுத்து வாசிப்புங்கிற வடிவம், புத்தக வடிவத்திலையா இருக்கட்டும், அது கொஞ்சம் பழைய வடிவம் தானே. இப்போ இந்த ஜென்சி கிட்ஸுங்கிறவங்க என்டையர்லி வேற ஒரு மாறிட்டாங்கல்ல, அதை இவங்க எப்படி எதிர்கொள்றாங்கன்னு தெரியல. இல்லை, பாரி ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருந்தார். 70 வயதுக்கு மேலே இருக்கிற ஆட்கள், முக ஸ்டாலின் அவருடைய சகாக்களுக்கு திமுக ஒரு இடம் இருக்கு. 40 வயசு கீழே இருக்கிற ஆட்கள் உதயநிதி ஸ்டாலின் கீழே ஒரு நல்ல இருக்கு. இந்த 40 to 70 ஆக்சுவலி என்ன பண்றதுன்னே தெரியல திமுக ஆட்களுக்கு. அவங்க ஒரு விதமான பழைமையில இருக்கிறாங்க. இளைஞர்களை ஈர்க்கணுங்கிறதுக்காக உதயநிதியை முன்னிறுத்தி இளைஞரணியை மேம்படுத்திட்டாங்க. ஆனால் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு தலைமுறை இருக்காங்க, அவங்க ரொம்ப திணறி போகிறாங்க. ஆனால் இப்போ தேர்தல் மெக்கானிசமாக இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இலக்கு 200 தான் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும். அதனால் தேர்தல் வரைக்கும் பெரிய லெவலில் சத்தம் இருக்காது. ஆனால் இந்த சீனியர் ஜூனியர் மோதல் வந்து எல்லா தளங்கள்லையும் எதிரொலிக்க ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ நீங்கள் உதயநிதியை முன்னிறுத்தி ஒரு பாசிட்டிவ் லைட்டு நீங்கள் அடிக்க போறீங்கன்னா அந்த லைட் அடிக்காத மற்ற இடங்கள்லாம் இருள் வரப்போகுதுன்னு தானே அர்த்தம். ஸோ அந்த இருளை எப்படி இவங்க ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆனால் எல்லா மாவட்டங்களையும் பாரி சொன்ன மாதிரி இளைஞர் அணியினுடைய அதிவேகமான எழுச்சியும் ஓட்டமும் மற்ற கிளைக்கழக அணிகளை ஒரு டிஸ்டர்ப் பண்ணுது. ஏன்னா நேராக உதய இருக்காருங்கிறனால மாவட்ட செயலர் எதுவும் பேச முடியாது இல்லை சார். இல்லை, இப்போ இது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் வந்து இளைஞர்கள் மோதுகிற ஒரு களம் போல நமக்கு மாறிடுகிறதே. உதயநிதி, விஜய், சீமான கூட நீங்கள் அந்த கணக்கில் சேர்த்துக்கொள்ளலாம். அப்போது இது ஒரு புறம். அப்புறம் முக ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, அவங்களும் சமகாலத்தில் வந்து அரசியலுக்குள்ளே வந்தவங்க தான். ஒரே காலத்தில் சட்டமன்றத்திற்குள்ளே அடி எடுத்து வைத்தவர்கள் தான் பார்க்குறோம். அப்படி ஒரு பேட்டர்ன் இருக்குது. இது ஒரு முரண்பாடாக இருக்குல்ல. இப்படி இந்த எலெக்ஷன் வந்து யார் இந்த எலெக்ஷனை இழுத்துட்டு போகிறாங்கிறத பொறுத்து இருக்கு. நம்ம இப்போ பேசியிருக்கிறதெல்லாம் தேர்தலுக்கான தயாரிப்பு தான். வேட்பாளர் தேர்வு கூட்டணியெல்லாம் முடிஞ்சு நீ வேட்பாளரை அறிவித்த பிறகு தான் அது உண்மையிலே எப்படி போகும்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட், நவீன ஜென்சி இளைஞர்களை திமுக எப்படி உள்ள கொண்டு போக போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்தா சார் பார்க்கணும். ஏன்னா இப்போ அது மிகப்பெரிய சவாலாக மாறி இருக்குல்ல. விஜய் வந்து ஜென்சி கிட்ஸை தான் குறி வச்சு தான் அவர் விஜயோட வருகை அரசியல் இலக்கணங்களையே புரட்டி போட்டிருக்கு. அவர் அந்த சார் பற்றி பேசும்போது ஜென்சி கிட்ஸை தான் அட்ரஸ் பண்ணுறாருங்கிறத பார்க்குறோம். நாம் தொடர்ந்து இதே போல் விவாதிக்கலாம். நாளை மேலும் ஒரு ஆர்டிஎக்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி.